இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை அலெக்சாந்திரியா நகரத்தினுடைய புனித அப்போலினா என்கிற மறைசாட்சியினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்பு மிக்கவர்களே, இந்த மறைசாட்சி புனித அப்போலினா பிறந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாமே அலெக்சாந்திரியா நகரத்துல. ரோமிய அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்துல அரசன் பிலிப் என்கிறவன் ஆட்சி செய்த அந்த ஒரு காலகட்டத்துல தான் அலெக்சாந்திரிய பகுதி முழுவதுமே வேத கலாபணி நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். புனித அப்போலியனா என்கிற இந்த இளம்பெண் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த துன்புறும் கிறிஸ்தவர்களுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் அளித்தாள் என்றும் உணவு வழங்கினாள் என்றும் விசுவாசத்துல உறுதிப்படுத்தினாள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு அரசன் முன்னிலையில கொண்டு வரப்படுகிறாள். அரசன் இந்த புனித அப்போலினாவை கிறிஸ்துவை மறுதளிக்கும்படியாகவும் ரோமை கடவுள்களை புகழ்ந்து பாடும்படியாகவும் வற்புறுத்துகிறான். இவர் மறுக்கவே பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இவளை உட்படுத்தினான் என்று தான் இவருடைய வாழ்க்கை அந்த வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். புனித அப்போலினாவுடைய பற்களை உடைத்து தாடையையும் உடைத்தெறிந்தான். பிறகு உடல் ரீதியாக பல்வேறு துன்பங்களை அவருக்கு கொடுத்தான். கடைசியில கொழுந்து விட்டு எறியும் தீயில அவரை தள்ளிவிட முயற்சி செய்த பொழுது புனித அப்போலினா அரசனிடத்துல ஒரு வேண்டுகோள் கேட்கிறார். என்னை நீங்கள் தீயில் தள்ள வேண்டாம், எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நானே தீயில இறங்குகிறேன் என்று சொல்லி மின்னல் வேகத்துல கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த தீயில உள் இறங்கி ஆண்டவருக்காக உயிர் தியாகம் செய்தால் இந்த புனித அப்போலினா. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது இளம் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில விசுவாசத்தில் உறுதி நிறைந்த ஒரு பெண்ணாகவும் மதிப்பீடுகளின் வாழத் தெரிந்த ஒரு பெண்ணாகவும் இயேசுவுக்காக எதையும் இழக்க துணிந்த ஒரு பெண்ணாகவும் வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கு புனித அப்போலினா இயேசுவுக்கான மறைசாட்சி. பற்கள் உடைக்கப்பட்டு அந்த தாடையும் உடைக்கப்பட்டு இயேசுவுக்கு மறைசாட்சியாக மறித்த ஒரு காரணத்தினால புனித அப்போலினா அவர்களை பல் மருத்துவத்தின் பாதுகாவலி என்று அழைக்கின்றார்கள். இவருடைய பரிந்துரையால் நாமும் கிறிஸ்துவுக்காக சான்று பகர்ந்திட இன்றைக்கு இவருடைய பரிந்துரையை மன்றாடி செவிப்போம். ஆன்மீகவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெனசரத் என்கிற அந்த ஒரு பகுதிக்கு செல்கிறார். அந்த பகுதியில மக்கள் பெரும் கூட்டமாய் இயேசுவிடத்துல ஓடி வருகிறார்கள். எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும், எப்படியாவது இயேசுவை தொட்டு விட வேண்டும் என்று வந்தார்கள். பலர் இயேசுவனுடைய ஆடையையாவது தொட்டு விட்டால் குணம் பெறுவோம் என்று நம்பிக்கையோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை தொட்டு குணம் பெற்றார்கள் என்கிற ஒரு பகுதி தான் நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த மக்களுக்கு பெரிய அருமடையாளங்கள் அல்லது அறிகுறிகள்லாம் தேவைப்படவில்லை. மாறாக பரிசேயர்களும் சதிசேயர்களும் இயேசுவிடத்துல எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், எங்களுக்கு ஒரு அறிகுறியை காட்டும் என்று இயேசுவிடத்துல இயற்கைக்கு முரணாக பிரம்மாண்டமான அறிகுறிகளை செய்து காண்பித்தால் மட்டுமே உண்மையில் நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்கிற அந்த பரிசேயர்கள் வாழ்ந்த அதே இடத்துல தான் இந்த கெனசரேத் பகுதியினுடைய ஏழை எளிய சாதாரண மக்கள் இயேசுவை பார்த்து விட வேண்டும், இயேசுனுடைய குரலை கேட்டு விட வேண்டும், இயேசுவை தொட்டு விட வேண்டும் என்கிற எளிய நம்பிக்கையினுடைய அந்த ஒரு வெளிப்பாட்டுல தான் இன்றைக்கு பலர் குணம் பெற்றார்கள் என்று நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கிற ஒரு கேள்விதான், என்னிடம் வருவதற்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதா? என்னை காண்பதற்காகவும் என் வார்த்தையை கேட்பதற்காகவும் என்னை தொட்டு உணர்வதற்காகவும் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்களா? என்னை நோக்கி எதற்காக நீங்கள் வருகிறீர்கள்? எந்த எண்ணத்தோடு நீங்கள் வருகிறீர்கள்? எந்த எதிர்பார்ப்போடு வருகிறீர்கள் என்கிற அடிப்படையான ஒரு கேள்விதான் இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கிற பலர் பெந்தகோஸ்தே சபைகளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் குணமளிக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஒரு நேரத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை என்பது எளிமையான காரியங்களில் இருக்கிறது, நம்பிக்கை என்பது குழந்தைகளுக்கு இருக்கிற அந்த மனநிலையை போன்றது என்பதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிற சின்ன சின்ன பக்தி முயற்சிகளை ஒரு சில பேர் கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அதாவது திவ்ய நற்கருணையை தொட்டு நீங்க கும்பிடுறீங்க, திவ்ய நற்கருணைக்கு ஆராதனை செய்றீங்க, அல்லது புனிதர்களுடைய திருப்பட்டங்களை தொட்டு முத்தம் கொடுக்குறீங்க, அல்லது புனிதர்களுடைய திருப்பண்டங்களை நீங்கள் பாதுகாத்து வருகிறீங்க, இதெல்லாம் சிலை வழிபாடு இல்லையா அப்படி என்று நம்மிடத்தில் அறிவுபூர்வமாக கேட்பதாக நினைத்து கொண்டு கேட்பார்கள். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழையை தகுதியற்று தொட்டவர்கள் உயிரிழக்கவில்லையா?
உடன்படிக்கை பேழையை தகுதியோடு தொட்டவர்கள், நம்பிக்கையோடு தொட்டவர்கள், நம்பிக்கையோடு அதை எடுத்து சென்றவர்கள் வெற்றி பெறவில்லையா, குணம் பெறவில்லையா என்கிற அடிப்படையான ஒரு கேள்விகளோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் கத்தோலிக்க திரு அவையில 7 அருட்சாதனங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அதுவும் மிகவும் சிறப்பான விதத்திலே இறை வார்த்தையின் வாயிலாகவும், நற்கருணையின் வாயிலாகவும், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வாயிலாகவும், திருமுழுக்கின் வாயிலாகவும், உறுதி பூசுதலின் வாயிலாகவும் ஆண்டவருடைய பிரசன்னம், தூய ஆவியானவருடைய பிரசன்னம், தந்தையாகிய கடவுளுடைய பிரசன்னம் நம் அருகே இருக்கிறது. ஆகவே எளியவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கையைப் போல இயேசுவிடத்துல எளிமையான குழந்தைகளுக்குரிய நம்பிக்கையோடு செல்வோம். அன்றாடம் புதுமைகளை நம்முடைய வாழ்க்கையில காண்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.